ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவை வச்சு 3 விதமான ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுக்கவும் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் உள்ள இலையை ஃபஸ்ட் எடுத்துட்டு அந்த பூவை அந்த காம்பு வர எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பூவை ஃபுல்லாக எடுத்துக்கிறோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள நரம்பையும் கீழே உள்ள ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு இலையும் சேர்த்து எடுத்துக்கிறணும். இதை ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கிறோம். பூவு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த கீழே அந்த சின்ன இலை இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த நரம்பையும் எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கும் இந்த நரம்பு. அது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா இந்த வாழைப்பூவை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறங்க. இந்த பூ ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்படி இந்த பூவு லேயராக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு. கட் பண்ணுறது சிசரில் கட் பண்ணினா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது மாதிரி அந்த தண்ணியில் கட் பண்ணோம்னா வாழைப்பூ கருக்காமல் அந்த துவர்ப்பும் தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தயிர் இல்லைன்னா பாலில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாழைப்பூவை வச்சு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த சின்ன சைஸாக உள்ளதாக செலக்ட் பண்ணி தோல் நீக்கிட்டு முழுசாக சேர்த்தோம்னா இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை 2 நிமிஷம் அந்த ஆயில்லையே வதக்கிக்கிறங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிய வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துட்டு ஈவனாக அந்த ஆயில்லையே வதக்கி விடுங்க. அடுத்து இது கூட ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி எதுவும் இல்லாமல். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் 400 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 6 பேருக்கு தேவையான அளவு குழம்பு. அடுப்பை சிம்மில் வச்சு குழம்பு அப்படியே ரெடி ஆகட்டும். அடுத்து உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன் 1 hour. அது தண்ணி எதுவும் இல்லாமல் அந்த கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 4 பல்லு பூண்டு, ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி, அடுத்து 3 காய்ந்த மிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சிக்கிறேங்க. அரைச்ச கடலைப்பருப்பை இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கிறேங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. சப்போஸ் வேணும்னா மிக்ஸி ஜாரில் அடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. அரைக்கும் போதே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஈவனாக கையிலையே நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க, கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இதே மாவில் அப்படியே வடை மாதிரி தட்டி கூட நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேங்க. ஃபைனலாக அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல சேர்த்தோம்னா நல்ல திக்னஸ் கொடுக்கும்.
குழம்பு நல்லா பச்சை வாசனை போய் ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து ரெடி பண்ண உருண்டையை சேர்த்துக்கிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் ஊற்றணும்னா இந்த டைமில் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிக்கிறங்க. எங்கள் வீட்டில் ஊற்ற மாட்டோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், காரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா. இப்போ சேர்த்துட்டு கரண்டி வச்சு அந்த குழம்ப அந்த உருண்டை மேலே படுற மாதிரியா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடையாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் உருண்டை வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க. பார்த்து இந்த மாதிரி எத்துக்கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. அப்போ தான் உடையாமல் சூப்பராக ரெடி ஆகி வரும். மறுபக்கம் உருண்டையை திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. இந்த குழம்பு வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அடுத்து தோசை, இட்லி இதுகளுக்கு சைடிஷாக சாப்பிடும்போதும் அருமையாக இருக்கும். பாருங்கள், உடையாமல் சூப்பரான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அடுத்த வீடியோ துவர்ப்பே தெரியாமல் வாழைப்பூவை வச்சு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகா, 10 பல் சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொரியல் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லைட்டுனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இது கூட ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு 15 மினிட்ஸு ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி அந்த ஆயிலில் வதக்குனதுக்கப்புறம் இது கூட நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா கையில் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த ஆயில்லையே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வாழைப்பூ வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா துவர்ப்பே தெரியாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கையில் தெளிச்சிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இதை வேக விட்டுறலாம். மூடி போட்டு 3 to 4 நிமிஷம் வேகட்டும். அடுத்து வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி விடாமல் கொரகரப்பாக அரைச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ வேக வச்ச வாழைப்பூ வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. கையில் விட செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை மீடியமாக வச்சு அந்த தேங்காயில் உள்ள தண்ணி சத்து போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான நல்ல டேஸ்டான வாழைப்பூ பொரியல் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பொரியல் வந்து காரக்குழம்பு, சாம்பார், ரசம் இதுகளுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதை வந்து சும்மாவே ஸ்பூன் போட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ வடை வந்துட்டு வெளியில் நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக துவர்ப்பே தெரியாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சொல்லியிருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த வடை செஞ்சிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாழைப்பூவை. அடுத்து வந்து 150 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூட ஒரு காய்ந்த மிளகா, 3 பல்லு பூண்டு, 3 அளவு சின்ன அளவு இஞ்சி, உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சிக்கிறேங்க. விழுதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம்.
அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்குறதுனால நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி பாருங்கள், வாழைப்பூ கருக்காமல் இருக்குது தயிரில் போட்டதுனால. அடுத்து ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இந்த வாழைப்பூ வடை இதில் சேர்த்துருக்க இஞ்சி, பூண்டு, காய்ந்த மிளகா இதுங்களெல்லாம் அரைச்சி செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரியவே ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து நல்லா உருண்டை மாதிரியே பிடிச்சிட்டு அடுத்த கையில் வச்சு வடையை தட்டிக்கலாம். வடையை வந்து நல்ல விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி தட்டிக்கிறங்க. அப்போ தான் உடஞ்சி போகாது வடை. இந்த மாதிரி குண்டாக அழகாக தட்டி ரெடி பண்ணி கூட வச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் வடையை சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் வடை வந்து உள்ளே நல்லா வேக செய்யும். ஒரு வடை போட்டுட்டு அதை திருப்பி விட்டுட்டு அடுத்த வடை போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று நம்ம எடுத்து விடையில் உடையாமல் இந்த வடை நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்த வடையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடையை சேர்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்பப்போ திருப்பி விட்டு இந்த மாதிரி கலர் வந்த உடனே எடுத்துக்கிறேங்க. ரொம்பவும் வேக விட்டு பொன்னிறமாகாமல் இந்த மாதிரி கலர் ஆகவுமே நீங்கள் எடுத்துக்கிறங்க வடையை. மீத இருக்க மாவையும் எல்லாத்தையும் போட்டுக்கிறங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்த வடையை மறுபடியும் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வடையை சேர்த்துக்கிறங்க. அடுப்பில் ஒரு நிமிஷம் சேர்த்துட்டு திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எண்ணெயும் குடிக்காது. பாருங்கள், ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறங்க. ரொம்ப நேரம் போட்டுறக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் இருக்கிறதுனால கருகிரும். போட்டதும் எடுத்துக்கிறங்க. பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான மொறுமொறுப்பான வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வடையை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.